3வது கேள்வி மகரிஷி நாவல். அதை வாங்கி பண்ணும்போது சிவகுமார் சார் எப்பவும் ஹீரோ. அதில் 2 கேரக்டர். ஒன்று வில்லன், ஒன்று பசுத்தோல் போர்த்திய புலி. ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருக்கிற சிவகுமாரை வில்லனா போட்டு, வில்லனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரஜினிகாந்தை ஹீரோவா போட்டு 2 கேரக்டரையும் வித்தியாசம் பண்ணணும். யார் வில்லனோ அவர் ஹீரோ, யார் ஹீரோவோ அவர் வில்லன். அதுதான் அந்த படத்தில் வந்து நாவல்ட்டி. சிவகுமார் சாருக்கு எங்கள் மேலெல்லாம் இருக்கும். முத்துராமன் சார் பஞ்சனை நீங்களே வில்லனா பண்ணுறீங்களா? சிவாஜியே பண்ணியிருக்காரு. நீ ஏன் பயப்படுற? உனக்கு நடிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹீரோவா இல்லை வில்லனாவும் நடிப்பீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் செய்தி சேரும். அந்த பையன் புது பையன், அவன் வில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை ஹீரோவாக்குறோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஹீரோ நமக்கு கிடைக்க போறாரு. ஆகவே வாய்ப்பு உடனே எங்களுக்காக விட்டு கொடு, அந்த பையன் நிச்சயமா ஹீரோவா வருவார் அப்படின்னு சொல்லி அவரையும் கன்வின்ஸ் பண்ணி இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து பண்ணும்போது அந்த பட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய ஹீரோ வளர்ச்சிக்கு நாங்கள் போட்டு கொடுத்த அந்த படிக்கல் ஒரு கல் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அதை காப்பாத்தின ரஜினி இன்னைக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷமா அவர் சூப்பர் ஸ்டார். இப்படி விஷயம் எல்லாமே வர முடியுமா? விஷயத்தோட தான் வந்தாரு, விஷயத்தோட தான் இருக்காரு, விஷயத்தோட தான் ஒவ்வொரு கேரக்டரையும் பண்றாரு.